மேஷ ராசிக்காரவங்கள ஒரு நண்பனாவோ தோழியாவோ ஒருத்தவங்க பெறுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மேஷ ராசிக்காரவங்கள்ட்ட இவங்க எப்படி நடந்துக்கிட்டா அந்த பிரச்சனை தீரும் சார்? அதாவது மேஷ ராசிக்காரர்கள்ட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் நண்பரா, ஒருத்தர் தோழரா, தோழியா பழகுறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா, எல்லாமே பிரச்சனையா தெரியுது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கடுமையா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த எதிர்பதத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மேஷ ராசிக்காரர்கள்ட்ட ஃபில்டர் பண்ணி பேச தெரியாது. தப்போ சரியோ முகத்துக்கு நேரம் இது சரியில்லைங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அப்படியே கடுகு மாதிரி தாளிச்சு வெடிச்சிருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த தப்பை முலாம் பூசுறது, பொய்யை மறைச்சு பேசுறது, இந்த டைப்பு மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. அதனால மேசராசிக்காரர்களுக்கு நல்ல காலத்துல நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க, கெட்ட காலத்துல இவன் சரியில்லடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க, தனியா நிற்பாங்க மேசராசிக்காரர்கள். அந்த மாதிரி சூழல் வரும்போது ஆக மேசராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தப்போ ரைட்டோ மூஞ்சிக்கு நேரம் பேசக்கூடிய ஆள் தான் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். மேசராசிக்காரர்களை நட்பு கடைசி வரையும் பாராட்டலாம். அப்ப இந்த இடத்துல சண்டை ஏன் வருது அப்படின்னு லேசா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்க உரிமையா பேசின விஷயத்தை நீங்க அவமானமா எடுத்திருப்பீங்க. அதாவது மேசராசிக்காரர்கள் உரிமையாக பேசிய விஷயத்தை மற்ற ராசிக்காரர்கள் அவமானமா எடுத்துக்கிறாங்க. சில நேரங்கள்ல இவங்க பாசமா பேசின அக்கறைய இவங்க ஏதோ நம்மளை டாமினேட் பண்றாங்கிறத கஷ்டமா எடுத்துக்கிறாங்க. இவங்க காட்டக்கூடிய அந்த அன்பை அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காரணத்தினால சில நேரங்கள்ல நண்பர்கள் இவர்களை விட்டு விலகுறாங்க.